போற்றியருளுகனின் ஆதியம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியருளுகனின் ஆதியம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி அம்முய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி அம்மார்கழி நீராடேலோ எம்பாவாய் போற்றி அம்முய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி அம்மார்கழி நீராடேலோ எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திருவெம்பாவையின் கடைசி பதிகத்தை இன்று சிந்திக்க இருக்கிறோம். கன்னியர்கள் சென்ற பாடல் வரை தங்களது மார்கழி நீராடல் என்ற நோன்பிற்கான 2 விண்ணப்பங்களையும், அதாவது சிவத்தொண்டை தாங்கள் எப்பொழுதும் தொடரும் வகையில் அதற்கு ஏதுவாக சிவனடியாரே தங்களுக்கு கணவனாக வரவேண்டும் என்றும், அடுத்து தாங்கள் வாழும் இந்த உலகம் வளத்துடன் இருக்க மழை வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றனர். தங்கள் பிரார்த்தனை எல்லாம் முடிந்து இறுதியாய் பக்தியின் உயர்ந்த நிலையான சரணாகதியை பெண்கள் மேற்கொள்ளுகின்றனர். இறைவனின் திருவடிகளை தொழுவதே உயிர்களின் கடமையாகும். ஏனென்றால் இறைவனின் திருவருளுக்கு மொத்த உருவாய் விளங்குவது அவன் திருவடிகளே. அதனால் சரணாகதிக்கு கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது போல அந்த இறைவனின் கழல்களை இறுக பற்றி போற்றுவதுதான் ஒரே வழி. இந்த கன்னியர் வாயிலாக மாணிக்க வாசக பெருமான் இறைவனின் திருவடிகளே அனைத்துமாய் விளங்குவதை போற்றி பாடுகின்றார். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். சிவபெருமானே, எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாதமலர்களை வணங்குகின்றோம். எல்லாவற்றுக்கும் முடிவாயும் உள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம். போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரீகம் திருமாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதமடைகின்றோம். போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளை நீராடி மகிழ்கிறோம். அந்த இறைவனின் திருவடிகளே எல்லாவற்றுக்கும் தொடக்கமாகவும் முடிவாகவும் இருக்கின்றன. அந்த இணையற்ற திருவடிகளே எல்லா உயிர்களையும் படைத்து அவ்வுயிர்கள் வாழ்ந்து அனுபவிக்கும் வகையையும் தருகின்றன. இறுதியில் அந்த உயிர்களின் கால முடிகையில் அழிக்கவும் செய்கின்றன. திருமாலும் பிரம்மனும் காண இயலாத அந்த ஈசனின் திருவடிகளின் பெருமையை போற்றி இவ்வாறு பெண்கள் பாடுகின்றனர். நோன்பு மார்கழி நீராடல் என்ற தோற்றத்தில் இந்த திருவெம்பாவை அமைந்திருந்தாலும் உண்மையில் இந்த நீராட்டம் என்பது நம்முள்ளே இருக்கும் ஆன்மா அந்த இறைநிலையோடு ஐக்கியமாக வேண்டிய ஆன்ம நீராட்டத்தையே வலியுறுத்துகிறது. மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூணெறியாவதும்
எந்தை பிரான் தன் இணையடி தானே என்று திருவடிச் சிறப்பை திருமூலர் கூறுகிறார். கற்றதனால் ஆய பயனின்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் என்று வள்ளுவரும் கடவுள் வாழ்த்தில் 10 குறள்களில் 7 குறள்களிலும் இறைவனின் திருவடியின் பெருமையைத்தான் சொல்கிறார். போற்றியாமுய்ய ஆட்கொண்டொருளும் பொன்மலர்கள் என்று பெண்கள் ஈசனின் கழலை போற்றியதோடு மார்கழி நீராட்டம் அத்தகைய போற்றுதலுக்கு வழி ஏற்படுத்தியதனால் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் என்று பொய்கையையும் வாழ்த்தினார். நமது இதய தாமரையில் ஏகிய அவனே தீர்த்தனாய் இருப்பதை உணர்ந்து நாமும் போற்றுவோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று தேனூரும் திருவாசகத்தை நம்மைப்போல் எளியரும் ஒய்ய நமக்கு அருளி செய்த மாணிக்கவாசகப் பெருமானின் திருவடிகளை வணங்குவோம். நாளை முதல் மாணிக்கவாசகப் பெருமானின் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை சிந்தித்து மகிழ்வோம்.